இந்த குமாரோட திட்டம் நிறைவேறதுக்கு முன்னாடியே மீனாவே வந்து சோனியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்டுல செந்தில் வந்து எவ்வளவோ தூரம் பிடிவாதமா சொல்லி பார்த்துமே வந்து சோனியா கேட்காம என்னை நம்பி அரசியை அனுப்பி வைக்க மாட்டீங்களா, உங்க எல்லாருக்குமே வேலை இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் போய் அரசியை விட்டுட்டு வரேன், என்னை நம்பி அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இன்னைக்கு அரசியை குமார் கூட பேச வச்சனுங்கிற ஒரே நோக்கத்தோட வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி எப்படியோ ஒரு வழியா கோமதி கிட்ட பெர்மிஷனை வாங்கிடுறாங்க. சோனியா அப்படி நிறைய டயலாக்கா பேசவும் வேற வழியே இல்லாம கோமதியுமே வந்துட்டு சரி நீங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, சோனியாவே போய் அரசியை காலேஜ்ல விட்டுட்டு வரட்டும் அப்படி சொல்லி கோமதியுமே சொல்லிடுறாங்க. ஆனா இப்படி சோனியா வந்து வலுக்கட்டாயமா அரசியை கூப்பிட்டு போறேன்னு சொல்றப்பே வந்து மீனாக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கண்டிப்பா குமாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் அரசியை குமார் கூட பேச வைக்கிறதுக்காகவும் தான் அவங்க கூப்பிட்டு போவாங்க, இல்லாட்டி கண்டிப்பா அவங்க இப்படி கூப்பிட்டு போற ஆளே கிடையாது. நம்ம ஏற்கனவே சோனியாவை கண்டிச்சு வச்சோம், இருந்துமே கேட்காம மறுபடியும் அவங்க இந்த வேலையை தான் பாக்குறாங்க அப்படி சொல்லிட்டு மீனாக்கு சோனியா மேல பயங்கரமான சந்தேகம் வந்துட்டு இருக்கு. என்னதான் கோமதி வந்து சோனியாவை அரசியை கூட்டு போறதுக்கு அலோ பண்ணிருந்தாலுமே மீனாக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. இதனால செந்தில்கிட்டே விடாம மீனா சொல்லி பாக்குறாங்க, சோனியா ஒன்னும் அரசியை கூட்டு போக தேவையில்ல, நீங்களே கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லி எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா செந்திலுக்குமே வந்து மீனா சொல்றதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. யார் கூப்பிட்டு போனா என்ன, அந்த குமார் வந்து பேசாம இருந்தா போதும், சோனியா கூட போனா என்ன, அரசி சேஃபா தான் போகும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு அரசியோட வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே புரியாம செந்திலுமே வந்து சோனியாவை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு தூரம் கெஞ்சிரேன்னா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இவங்க இப்ப வந்து அரசியை காலேஜ் கூட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க சக்திவேல் வீட்டுல இருந்தா வந்தாங்க, அங்க இருந்து வரப்ப சும்மா ஒன்னும் வரல, வீட்டுக்கு வெளியே நிக்கிற குமார் கிட்ட இருந்து பேசிட்டு தான் வந்தாங்க. எனக்கு அப்பே டவுட்டா தான் இருந்துச்சு, கண்டிப்பா ஏதோ ஒரு குமாரோட திட்டமா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு கண்டிப்பா குமார் வந்து காலேஜுக்கு வருவான், அரசு கிட்ட பேசுவான், அதுக்காக தான் சோனியா வந்து அரசியை கூப்பிட்டு போறாங்க. நம்ம வீட்டாளுக்கு யாராவது போனோம்னா கண்டிப்பா குமார்னால பேச முடியாம போயிடும், அதனால தான் அவங்க இந்த பிளானே போட்டுருக்காங்க. இது எல்லாமே சோனியாவும் குமார் சேர்ந்து போட்ட பிளான் தான், நம்பி ஏமாந்துராதீங்க அப்படி சொல்லிட்டு செந்திலுக்கு எவ்வளவோ தூரம் சொல்லி மீனா புரிய வைக்க பார்த்தாலுமே செந்திலுக்கு அதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை வரப்போறது கிடையாது, அதனால நீங்க என் கூட மட்டும் வாங்க, அரசியோட காலேஜுக்கு நம்ம பின்னாடியே சோனியா ஃபாலோ பண்ணி போவோம், அங்க என்ன நடக்குதுன்னு கண்ணால பார்த்தா தான் நீங்க நம்புவீங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியும் அப்படி சொல்லிட்டு செந்தில வலுக்கட்டாயமா கூப்பிட்டுக்கிட்டு மீனா வந்து சோனியாவை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கே தெரியாம காலேஜுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அரசியை காலேஜ் கூட்டு போற சோனியா வந்து அரசியை காலேஜுக்குள்ள போக விட மாட்டாங்க. பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்டு போலாமா அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி பாக்குறாங்க. ஆனா அரசி வந்து தெளிவா சொல்லிடுறாங்க, நான் கிளம்புறப்பே வீட்டை சாப்பிட்டு வந்துட்டேன், மதியானத்துக்கு சாப்பாடு அம்மா கொடுத்து விட்டாங்க, நான் வேணும்னா கேண்டீன்ல கூட சாப்பிட்டுக்குவேன், உங்களுக்கு பசி எடுத்தாலும் வந்து கேண்டீன்ல சாப்பிட்டுக்குங்க, உள்ள வாங்க, வெளியெல்லாம் என்னால வர முடியாது, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் உள்ள போறேன் அப்படி சொல்லி அரசி வந்து பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சோனியாவோட நோக்கமே வேற, குமார் எப்பதான் வருவான், இந்த குமார் கிட்ட எப்படியாவது அரசியை பேச வைக்கணுமே அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சோனியாவை அவசர அவசரமா வர குமார் பாத்துறாரு. எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு அரசி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வர குமார் வந்து என்ன மன்னிச்சிரு அரசி, என்னால தானே உனக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருச்சு, நான் 2 நாளா காலேஜுக்கு வந்து உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியாமே போயிருச்சு, ஏன் அரசி எதுவுமே பேச மாட்டேன், இனிமேல் என் கூட பேசவே மாட்டியா, வாயத்திலிருந்து ஏதாவது பதில் சொல்லு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்கிட்ட பேச அப்படி சொல்லிட்டு குமார் விடாம அரசி கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற அரசிக்கு பயங்கரமான கோவம் வருது, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்களா, அதனாலதான் செந்தில என்ன கூப்பிட்டு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு குமார் கூட என்ன பேச வைக்கிறதுக்காக நீங்க தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லி அரசி டைரக்டா சோனியாவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பயந்து போற சோனியா வந்து நான் ஒண்ணு இந்த திட்டம் எல்லாம் போடல அரசி, குமார் எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாது, வீட்டுல இருக்க யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் உன்னை இன்னைக்கு காலேஜுக்கே கூப்பிட்டு வந்தேன், ஆனா அந்த குமார் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி சோனியா வந்து தெளிவா தப்பிக்க பாக்குறாங்க. என்னதான் சோனியா குமார் இப்படி மாறி மாறி பேசினாலுமே 2 பேருக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அரசி வந்து அங்க இருந்து கிளம்ப தான் பாக்குறாங்க. பின்னாடியே வர செந்திலும் மீனாவும் அவங்களுக்குள்ள பைக் நிப்பாட்டி திரும்பி பாக்குறப்ப, ஏன்னா அவங்க திரும்பி பாக்குறப்ப குமார் வந்து அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. இதனால கோவப்படுற மீனா வந்து உடனே செந்தில கூப்பிட்டு இதுதான் நடக்க போகுது, இதுக்காக தான் நான் வீட்லயே ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க யாருமே கேட்கல, கடைசியில பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்லி செந்தில கூப்பிட்டு காமிச்சாங்க. ரொம்பவே கோமா ஓடி வர செந்தில் வந்து குமாரோட சட்டையை பிடிச்சு உன்னை அவ்வளவு தூரம் அடிச்சு உங்க வீட்டுல சொல்லி கண்டிச்சு வச்சுமே மறுபடியும் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் வந்து அரசு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருப்ப அப்படி சொல்லி செந்தில் வந்து குமார பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில செந்தில் கோவமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே குமார் வந்து வீம்புக்குன்னு சண்டையை விடுங்க மச்சான், என்ன நடச்சுன்னு நானே சொல்றேன் அப்படி சொல்லி மறுபடியும் மச்சான் சொன்னதும் செந்திலுக்கு பயங்கரமான கோவம் வருது. இப்படி ஒரு பக்கம் செந்தில் வந்து குமார பிடிச்சு அடிச்சு சத்தம் போட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் மீனா வந்து சோனியாவை சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால சுதாரிச்சுக்கிற சோனியா வந்து நீங்க 2 பேரும் எதுக்கா இங்க வந்தீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் மீனா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறப்ப எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா இந்த வேலையை தான் பாப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உங்களே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து சோனியா மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற உண்மையை உடைச்சிடுறாங்க. அப்ப நீ என்ன சொல்ல வர, நான் தான் அந்த குமாரை கூப்பிட்டு வந்து அரசி கூட பேச வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதுல என்ன சந்தேகம், நீங்க தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்க வீட்ல இருந்து கிளம்பாததுக்கு முன்னாடியே குமார் கிட்ட பேச வந்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், அதனாலதான் வீட்டுல கிளம்புறப்பே செந்தில் கிட்ட சொன்னேன், ஆனா வீட்டுல இருக்க யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேன்ட்டாங்க, வலுக்கட்டாயமா எனக்கு எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறப்ப தானே தெரியுது எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது, வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்து நிக்க வச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது. அரசிக்கு தான் அந்த வாழ்க்கையில விருப்பம் எல்லாம் சொல்லிருச்சு, கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிருச்சு, அது அவங்க வீட்டுல காலேஜுக்கு வரதே பெரிய விஷயம், அதையும் நீங்க கெடுக்க பாக்குறீங்களா, இந்த குமாரோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட திட்டம் தான் என்ன சொல்லுங்க அப்படி சொல்லி மீனா வந்து சோனியாவை சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்லையா, நான் எதுக்கு அரசிக்கு போய் குமார கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற மீனா அப்படி சொல்லி சோனியா வந்து மீனாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட திட்டம் ஒண்ணு எனக்கு தெரியாம இல்ல, உங்களோட அக்கா பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால எங்க வீட்டு பிள்ளை அரசியை வந்து ஏமாத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறீங்க, உங்களோட திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி சொல்லி மீனாமே வந்து அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மீனா கிட்ட பேசி எந்த பிரச்சனையுமே இல்ல,
இல்ல செந்திலையாவது ஏமாத்தி பாப்போம் அப்படி சொல்லி சோனியா வந்து செந்தில் கிட்ட பேசி பாக்குறாங்க. பாரு தம்பி ஓ முன்னாடியே வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கு, மீனா என்னை சந்தேகப்படுது, குமார நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு அப்படி சொல்லி சோனியா வந்து அழுது டிராமா போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செந்திலுக்கு அதுக்கப்புறம் எல்லா உண்மையுமே புரிஞ்சிருச்சு. அவ்வளவு தூரம் வந்து சோனியா மேல நம்பிக்கை வச்சிருந்த செந்திலுக்கு மீனாவே கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு காட்சியை காமிச்சதால மீனா வீட்டுல சொன்னது எல்லாமே உண்மைதான், சோனியா தான் வந்து இத்தனை அவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த அளவுக்கு மோசமா மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பா இந்த விஷயத்தை நாங்க அப்பா கிட்ட சொல்ல தான் போறோம் அப்படி சொல்லிட்டு செந்திலுமே அப்படி சொன்னதுமே சோனியாக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. அப்ப நீயும் மீனா சொல்றது தான் நம்புறியா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன இப்படி சந்தேக கண்ணோட தான் பாப்பீங்களா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டு என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி சோனியா வந்து அழுதுகிட்டு டைரக்டா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அரசியை காலேஜுக்கு அனுப்பிச்சு வைக்கிற செந்திலும் மீனாவும் வந்து நம்ம இப்பயே போய் உடனே வீட்டுல உண்மையா சொல்ல வேண்டாம், அப்பா எப்படியும் கடைக்கு போயிருப்பாரு, அம்மா மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்பாங்க, அப்ப இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்தானா அம்மா தனியா வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, அப்பா நைட்டு கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்து மீனா கூப்பிட்டு வேலை கிளம்பி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சோனியா வந்து இந்த வாய்ப்பை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போறப்பே அழுதுகிட்டே தான் போறாங்க. பதறி போற பாண்டியன கோமதியும் என்னமாச்சு ஏன் அழுதுகிட்டே வரேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அரசியை காலேஜுக்கு விட போனேன் இல்ல அப்படி சொல்லி சோனியா பேச ஆரம்பிக்கிறப்பே எதுவும் பிரச்சனை ஆயிருச்சா, அரசுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி தான் ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. அரசுக்கெல்லாம் ஒன்னும் ஆகல, அரசியை நான் காலேஜுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லி நாங்க போய் காலேஜ் வாசல் நின்றுட்டு இருக்கிறப்ப குமார் பையன் எங்க இருந்து வந்தானே தெரியல, குமார் வந்து அரசுகிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் தான் வந்து குமார சத்தம் போட்டு இப்படி எல்லாம் பண்றது தப்பு, ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படி சொல்லி குமார் கண்டிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப செந்தில் மீனாவும் என்னை ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்ட்ட எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு கேட்டப்ப அவங்க தைரியமா சொல்றாங்க, நான் தான் குமார கூப்பிட்டு வந்து அரசி கூட பேச வச்சிட்டு இருக்கேன், நான் தான் வந்து குமாருக்கு இத்தனை நாளா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால என் மேல சந்தேகமா இருந்துச்சு, அதனால தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், இன்னைக்கு பாருங்க நாங்க பாண்டியன் சொல்லி உன்னை எப்படி சிக்க வைக்கிறோம் பாருங்க அப்படி சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போக அந்த மீனா வந்து என்னை வாடி போடின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கமா திட்டிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து வாய்க்கு வந்தபடி இல்லாத போல அதெல்லாம் பொய்யா சொல்லி பாண்டியனை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. என்னதான் சோனியா அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் பழனிவேலுக்கும் இன்னொரு பக்கம் வந்து கோமதிக்கும் சுத்தமா அதுல நம்பிக்கையே கிடையாது. என்னதான் கோமதிக்கு வந்து சோனியாவோட கேரக்டர் தெரியாம இருந்தாலுமே மீனாவோட கேரக்டர் பத்தி கோமதி ஆல்ரெடி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால சோனியா கிட்டே கோமதி வந்து கான்பிடண்டா சொல்றாங்க, கண்டிப்பா மீனா அப்படி பேசுற ஆளே கிடையாது, மீனா அப்படி சொல்லி இருக்காது, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரட்டும், மீனா கிட்ட நானே கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பழனிவேலுக்கு கண்டிப்பா இதுல துளியளவும் உண்மையே கிடையாது, மீனா அப்படி பேசுற ஆளே கிடையாது கண்டிப்பா, ஆனா சோனியா வந்து நிறைய பொய் பேசும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கறத பழனிவேலுமே புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மீனாமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு செந்திலுமே வந்து அரசியை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்படியோ அந்த மீனாவே செந்திலே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் போட்டு விட்டாச்சு, கண்டிப்பா இன்னைக்கு மீனாக்கு தான் திட்டு விழுக போகுது அப்படி சொல்லி சோனியா வந்து சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா அரசி செந்தில் மூணு பேருமே வீட்டுக்குள்ள வந்ததுமே கோமதி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலேஜ்ல என்னதான் நடந்துச்சு, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக காலேஜுக்கு போனீங்க, சோனியா தான் அரசியை காலேஜ்ல விட போச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளையை நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படி சொல்லி கோமதி வந்து செந்திலே மீனாவையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனாக்கு சப்போர்ட்டா செந்திலுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இதே கேள்வியை தான் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப நானுமே மீனா கிட்ட கேட்டேன், உங்களுக்கு நான் இப்ப என்ன சொன்னாலுமே என் மேல நம்பிக்கை வராது, நீங்க காலேஜுக்கு வந்து பாருங்க கண்டிப்பா குமார் வருவான், இந்த குமாருக்கு சோனியா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மீனா தான் சொல்லுச்சு. மீனா பேச்ச நம்பி நான் காலேஜுக்கு போய் பார்த்தேன்னா கரெக்டா மீனா சொன்ன மாதிரியே இந்த அரசு கிட்ட வந்து குமார் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்ப கூட சோனியாவும் நின்றுகிட்டு இருந்தாங்க. கடைசியில கேட்டா குமாருக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்ல, குமார் எப்படி வந்தானே தெரியல அப்படி சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே உடைச்சிடுறாரு. உடனே ஓடி வர சோனியா வந்து கோமதி கிட்ட அதே தான் நானும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இந்த குமார் எப்படி வந்தாலும் எனக்கும் தெரியாது, இதே தான் நான் அரசு கிட்ட சொன்னேன், இந்த குமாருக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து கடைசி வரைக்கும் பொய்யா பேசி ஏமாத்த பாக்குறாங்க. இதனால கோமாகற கோமதி வந்துட்டு ஏன் மீனா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, ராஜி தங்க மேல இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தேவையில்லாத பிரச்சனை நிறைய பண்ணிட்டு இருக்கிற, அடுத்தவங்க விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழைக்கிற அப்படி சொல்லிட்டு என்ன நடந்துங்கிறதே புரியாம கோமதி வந்து மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள அரசியோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது, இந்த குமார நம்பி அரசியோட வாழ்க்கை வீண் போயிடக்கூடாது, இந்த சோனியா பேச்சை கேட்டுக்கிட்டு அரசு ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா கடைசியில நமக்கு தான் இந்த பேரெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படி சொல்லி மீனாவே வந்துட்டு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற அரசி வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்க கூடாது, நம்மனால வந்துட்டு நம்ம அன்னைக்கு தான் திட்டு விழுகுது, நம்ம அண்ணி மேல எந்த தப்புமே இல்லையான்னு சொல்லி யோசிக்கிற அரசி வந்து தயவு செய்து எல்லாரும் மீனா அண்ணியை திட்டுறதை நிப்பாட்டுறீங்களா, என்ன நடச்சுங்கிற உண்மையை நானே சொல்றேன் அப்படி சொல்லி ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது சோனியா தான், ஸ்டார்டிங்ல எனக்கு குமார் மேல எந்த விருப்பமே கிடையாது, இந்த சோனியா அத்தை தான் வந்துட்டு குமார் பத்தி ரொம்பவே நல்ல விதமா எடுத்து சொல்லி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்ந்துரும், உங்களால தான் அந்த குடும்பம் ஒன்னு சேரணும்னு எழுதிருக்கு அப்படி இப்படி சொல்லி என்ன ஏமாத்திட்டாங்க. வீட்டுல இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சோனியா அத்தை வந்து என்கிட்ட குமார் நீ அப்ப லவ் பண்ணதெல்லாம் பொய்யா போயிடும், இத்தனை நாளா லவ் பண்ண குமாருக்கு நீ என்ன பதில் சொல்ல போற, வீட்டுல இப்படிதான் சத்தம் போடுவாங்க மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு குமார் கல்யாணம் பண்ண சொல்லி தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த உண்மையுமே வந்து அரசி வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே உடைச்சிடுறாங்க. அரசி வாயால என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொன்னதுனால அடுத்து சோனியாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அரசி கடைசி வரைக்கும் வாய் திறக்காது, நம்ம தப்பிச்சிடலாம் மீனாவை மாட்டி விட்டுட்டு நம்ம நல்ல பேர் எடுத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்த சோனியாவுக்கு அரசியே வாயை திறந்து உண்மையை சொல்லவும் அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அரசியே அது வாயால உண்மை சொல்லிருச்சு, இதுக்கப்புறம் நீ என் மேல பழி போட போறீங்களா, அரசியோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி சொல்லிட்டு மீனாவே வந்து தைரியமா சோனியாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தப்பிக்கிறதுக்காக நீங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக என்னைய போட்டு விட பாக்குறீங்களா அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிற மீனா வந்து உங்களை ஏற்கனவே நான் வந்து இது மாதிரி அரசு கிட்ட பேசாதேன்னு சொல்லி வான் பண்ணல, மறுபடியும் ஏன் அரசியோட வாழ்க்கையில விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே நிக்க வச்சு மீனா வந்து சோனியா பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனி வந்துட்டு நீ வீட்டுல வந்து சொல்றப்பே எனக்கு தெரியும் மீனா மேல எந்த தப்புமே இருக்காது, எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்க,
பார்த்திருப்ப. எங்க அண்ணன் வீட்டாளுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிருப்பங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். உண்மை எப்படியாவது வெளியே வரட்ட சொல்லி தான் நானுமே இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அரசி வாயாலே எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, யார் வீட்டுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு அந்த வீட்டுக்கே போயிரு அப்படி சொல்லி பழனி வந்து சோனியாவை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு. தேவையில்லாம குமார் விஷயத்துல தலையிட்டு கடைசியில நமக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படி சொல்லி சோனியா வந்து சோமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து மீனா வந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணாம சோனியா தான் வந்து அரசியோட மனசை மாத்தி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படிங்கிற உண்மையை மீனாவே வந்து பாண்டியன் வீட்டாளு எல்லாத்திலுமே சொல்லி கூடிய சீக்கிரமே இந்த சோனியாவை பழனி வேலையை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.